இப்போ மெரினாலே பார்த்துருப்பீங்க, மெரினால வெறும் போயிட்டு சுண்டல் கிண்டல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அங்கே பல அக்காக்களோட மீன் குழம்பு வந்து பெரிய ஃபேமஸ். இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய பூஸ்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எங்கே நம்மளோட கோஸ்டல் கம்யூனிட்டிஸையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம மீனவ நண்பர்களோட திறமைகளை, அந்த பிள்ளைகளோட திறமைகளை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங், நம்ம மீனவர் பிள்ளைகள் வந்து இப்போ சர்ஃபிங்கில் வேர்ல்ட் சாம்பியன்ஸாக இருக்காங்க. அதே போல் டீப் சி டைவிங்கில் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களோட திறமையையும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள் இன்னும் அதிகமாக நம்ம பகுதிக்கு வரக்கூடும். அவர்கள் நமது கோஸ்டல் பகுதிகளுக்கு, நமது கிராமங்களுக்கு செல்லக்கூடும். அங்கே அவர்கள் தங்கி அப்போ ஈகோ டூரிசம் டெவலப் ஆகும். லோக்கலில் அங்கேயே தங்கி அவங்களோட வாட் யூ கால் தோஸ் ரெஸ்ட் ஹவுசஸ், அங்கேயே பசங்களை அந்த என்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி டெவலப் ஆகும். நிறைய நண்பர்கள் எனக்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கூட வி வாண்ட் டு என்ஜாய் கல்ச்சர் அப்படின்னும் போது, இப்போ காரைக்குடி போன்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கி ஒரு அந்த காரைக்குடியோட அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அதே மாதிரி நம்ம கோஸ்டில் இருக்கிற நம்ம மீனவ தோழர்களோட அந்த இல்லங்களில் தங்கி அந்த சாப்பாடு, அவங்க உணவு, அவங்களோட பரிமாற விதம், அவங்க வந்து கடலுக்கு போகும்போது எப்படி ரெடி பண்ணுறாங்க, இதுவே ஒரு ஹோம் ஸ்டேவாக கூட டெவலப் ஆகலாம். ஸோ இப்படி பல ஆங்கிள் இருக்குது. இதே தாண்டி நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நாம் இன்னும் வந்து போனோம், குளிருக்காக போனோம் அப்படின்னு வந்த மாதிரி இருக்க மாதிரி இல்லாமல் ஈகோ டூரிசம் இன்னும் ஹெவியாக அங்கே புஷ் பண்ணலாம், இன்னும் பெரிய லெவலில் புஷ் பண்ணலாம். அதுலேயே அட்வென்ச்சர் டூரிசம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, அண்ணெல்லாம் ரொம்ப பெரிய புஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ பேராகிளைடிங் அதெல்லாம் அங்கே நிறைய இன்னும் செய்யலாம். இப்படி பல ஆங்கிள் இருக்குது. தமிழ்நாடு இஸ் நாட் ஒன்லி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், இட்ஸ் ஆல்சோ அபவுட் surfing, it's also about deep sea diving, and it's about trekking. Fantastic trekking places இருக்கு தமிழ்நாட்டில். வைல்ட் லைஃப் அட்வென்ச்சர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு அன்லாக் பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வந்து சிப்காட் கொடுத்ததுனால நாங்கள் நிறைய லேண்ட் பார்சல்ஸ் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 40 இடங்களில் 40க்கும் அதிகமான புது இடங்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் சத்தியமங்கலம் நம்மளுக்கெல்லாம் தெரியும், உலகத்துக்கு பெருசாக தெரியாது. சத்தியமங்கலத்தோட பியூட்டி தெரியாது. அங்கே இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஈகோ டூரிசம் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்து, ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போனும் போது கொடைக்கானலில் ஒரு 100 ஏக்கர்னா 100 ஏக்கர் கிட்ட அங்கே ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஒரு மாடல் டூரிசம் வில்லேஜ் ஒன்று கிரியேட் ஆக போகுது. இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் லோக்கல் நம்ம சொசைட்டிக்கு பெரிய ஒரு பொருளாதார ஊக்கம் கொடுக்கும் அளவிற்கு இது நிச்சயமாக அமையும்.